அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த படம் இது ரஜினி வந்து இன்னைக்கு ரஜினி பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல இருக்கிற இயக்குனர்களோட பணியாற்றத ரஜினி விரும்புறார். ரஜினி தன்னை வந்து எப்பவுமே தற்காத்துக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவார். அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவரு அவர் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற இயக்குனர்களோட பயணம் பண்றார். நீங்க லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், கார்த்திக் சுப்புராஜ், அப்புறம் வந்து ரஞ்சித் இவங்கலாம் யாரு? இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற இளம் வயது இயக்குனர்கள். அதே மாரி இசையமைப்பாளர்களோட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல இளையராஜாவோட இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவாவோட வந்தாரு. அப்புறம் ஏ.ஆர். ரஹ்மானோட வந்தாரு. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து அனிருத்தோட இருக்காரு. ஸோ ரஜினி அவர எப்படி சேவ் பண்ணிக்கிறது, அவரோட மார்க்கெட்ட எப்போ மெயின்டெயின் பண்றதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ அந்த விதத்துல வந்து ரஜினி வந்து இந்த சுந்தர் சியால இந்த படத்த வந்து கிராண்டயரா எடுக்க முடியுமா? அதாவது ஒரு பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு ரஜினிய வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டா எடுக்க முடியாது. ரஜினி ஒரு பெரிய ஸ்டார். கிட்டத்தட்ட அதான் ஒரு சார். 200 கோடி ரூவா சம்பளம் வாங்குறாரு. அதான் சார் இப்ப கிடையாது. இது என்னன்னா, ரஜினியோட சம்பளமே 200 கோடி ரூபாய் கிட்ட சம்பளம் இருக்கு. இது இல்லாம கமல் வந்து கேமியோல நடிக்க போறாரு. இது இல்லாம இது வந்து ஒரு பட்ஜெட்ல கொண்டு வந்துருவாங்க. அந்த பட்ஜெட் ரஜினி சம்பளம் மத்த விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல கொண்டு வந்துருவாங்க. சுந்தர் சிக்கே 30 கோடி ரூவா சம்பளம். அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு 250, 300 கோடி ரூவா வந்து பட்ஜெட் வந்துரும். அத குறைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ரஜினிங்கிற ஒரு குவாலிட்டிக்கு, அந்த ரஜினிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு இந்த பட்ஜெட் குறைஞ்சு படமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல வியாபாரம் பண்ணணும், போணும் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து பல விஷயங்களை கணக்குல பார்த்து, இது ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு